بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم سورة العلق சூரத்துல் அலக் என்று சொன்னால் அட்டைக்குன்னு சொல்லுது. இது குர்ஆனுடைய தர்த்தீபில் 96வது சூரா, மக்கால் இறங்கின சூரா. இதில் 19 சிறிய சிறிய ஆயத்துக்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக். நபியே, எந்த இறைவன் உங்களை படைத்தானோ அந்த இறைவனுடைய திருநாமத்தால் ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக். மனிதனே அல்லாஹு தஆலா இரத்த கட்டிக்கும் அலக்குன்னு சொல்லப்படும். அதிலிருந்து அல்லாஹு தஆலா அட்டை போன அந்த சதக்கட்டி நல்லா படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம். இக்ரா நபியை நீங்கள் ஓதுங்க. வரப்புக்கல் அக்ரம், உன் ரப்பு சங்கையானவன். அல்லதி அல்லம பில் கலம், அவன் பேனாவை கொண்டு உங்களுக்கு படிப்பித்தான், கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதன் எந்த ஒன்று அறியவில்லையோ அதையெல்லாம் எல்லாம் படித்து கொடுத்திருக்கின்றான். இது குர்ஆனுடைய ஆரம்பத்தில் முதலாக இறங்கிய ஆயத்துக்கள் இந்த ஆயத்துக்கள் தான். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கனவுகள், நல்ல நல்ல கனவுகள் அவங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டிருந்தது. எந்த ஒன்று அவங்க கனவுல காணுவாங்களோ தூக்கத்தில், அது அடுத்த நாள் எப்படி காலை அதிகாலை தெளிவாக உதயமாகும், அது போன்ற அந்த கனவுகள் நிகழும். அப்படி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கனவுகளை காட்டி கொண்டிருந்தான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிமையில் இருப்பது விருப்பமாக ஆக்கப்பட்டது. அப்படின்னா அவங்க அதிகமாக அதை நேசித்தாங்க, விரும்பினாங்க. அதனால் ஹிரா குகைக்கு வந்து அதில் பல இரவுகள் தொடர்ந்து இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதற்காக வேண்டி வீட்டில் அவங்க கட்டுச்சாதம் தயாரித்து கொண்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல வருவாங்க, திரும்ப அதுக்குள்ளே ஏற்பாடு செஞ்சு கொண்டு திரும்ப போவாங்க. இப்படியே நீண்ட காலம் அவங்க ஹிரா குகையில் தனிமையில் இருந்து கொண்டு இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் வஹி வந்தது. மலக் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இக்ரா ஓதுங்கண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அனபி காரி, எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்னை கட்டி அணைத்து மோனக்கு அசைஞ்சு கட்டி அணைத்தாங்க. அதனால் எனக்கு சிரமமாகிட்டது, மூச்சு விடுறது கூட கஷ்டமாயிட்டது. அதுக்கு பிறகு என்ன விட்டாங்க. திரும்ப சொன்னாங்க, நீங்கள் ஓதுங்கண்டு, கரா ஓதுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஓத தெரியாது. இப்போ 2வது தடவை அப்படி அணைத்தாங்க. இப்போ 3 தடவை நடந்துச்சு. 3வது தடவை அணைத்துட்டு விட்ட நேரம் சொன்னாங்க, ஓதுங்கண்டு. அதுக்கு பிறகு நான் சொன்னாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக் என்ற ஆயத்துக்களை சொன்னாங்க. நான் திருப்பி ஓதினேன். அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு வந்தேன். அப்படியே உடம்பு நடுங்கி கொண்டிருந்துச்சு, காய்ச்சலுக்கு நடுங்குற மாதிரி உடம்பு நடுங்கி கொண்டிருக்க நிலைமையில் வீட்டுக்கு வந்தேன். வந்த நேரம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து சொன்னாங்க, ஜம்மிலூனி, என்ன போத்துங்கன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்போ வீட்டில் இருந்தவங்க ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வேலைக்காரர் இருந்திருப்பாங்க. அதனால் பன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள். பிறகு அவங்களுக்கு ஒரு போர்வையால் போத்தினாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட நடுக்கம் கொஞ்சம் நீங்கிச்சது. பிறகு சொன்னாங்க, ஹதீஜா எனக்கு என்ன ஆகிட்டது, எனக்கு என்ன பிடிச்சிட்டுங்க ரசூலாவை கேட்டாங்க. பிறகு நடந்த செய்தியை சொன்னாங்க. கது ஹஷீத் அலா நஃப்சி, எனக்கு என்னுடைய உயிர் போயிடுமோன்று பயம் ஏற்பட்டு என்று வேற சொன்னாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஆறுதல் படுத்தினாங்க. சொன்னாங்க, கல்லா, ஒரு நாள் அப்படி நடக்காது, உங்களுக்கு இவ்வாறு ஒரு நாள் நடக்காது. அபுஷிர் ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ் ஒரு நாள் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏனென்னா உங்கள்கிட்ட நல்ல தன்மை நிறைய இருக்குது. இன்னக்கல தஸ்லுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீங்க. வத்தஸ்துக்குல் ஹதீஸ், உண்மை பேசுகிறீங்க. வத்தஹ்மிலுல் கல், சிரமமானவங்களுக்கு நீங்கள் சுமைகளை சுமந்து உதவி செய்கிறீங்க. துக்ரில் வைஃப், விருந்தாளிகளுக்கு கவனிக்கிறீங்க, உணவளிக்கின்றீங்க. துஈன் அலா நவாயிபில் ஹக், இதே மாதிரி ஹக் உடையவர்கள் தேவையுடையவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அதனால் நீங்கள் உங்களை ஒரு நாள் அழிக்க மாட்டான், உங்களுக்கு கஷ்டம் வராதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய சாட்சாவுடைய மகன் வரக்கா இப்னு நௌஃபல்
இடத்துல கூட்டி கொண்டு போனாங்க. வரக்கா பின் நௌஃபல் இவர் ஜாஹிலியோட காலத்திலே கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் கிறிஸ்தவம் தான். அப்போ அந்த உண்மையான மார்க்கத்தில் ஓரிரை வணக்கத்தில் அவங்க இருந்தாங்க. அவங்க அரபி நன்றாக எழுதக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதே மாதிரி மற்ற பாஷைகளை கொஞ்சம் படிச்சிருந்தாங்க, மற்ற வேதங்களை. அதனால் இஞ்சில் வேதத்தை அவங்க அரபியில் முடிமான மட்டும் அவங்க மொழிபெயர்த்தாங்க. அடுத்தது அந்த நேரத்தில் இப்போ போன டைம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிக் கொண்டு போன நேரம் அவங்க வயோதிஃபத்துடைய எல்லையில் இருந்தாங்க, வயோதிஃபத் அடைந்திருந்தாங்க, பார்வை கூட போயிருந்துச்சு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, உங்களோட சகோதரனுடைய மகன் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கேளுங்கண்டே. அப்போ அவர் கேட்டால் என்ன நடந்துச்சு சொல்லுங்கண்டே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை சொன்னாங்க. இதை கேட்டுட்டு சொன்னார் வரக்கா இப்னு நௌஃபல், இப்னு அஹி மா தரா என்று கேட்டோன்னு விஷயத்தை சொன்ன நேரம் சொன்னாங்க, இவர் இருக்கிறாரே ஹாதன் நாமூசுல்லதி உன்சில் அலா மூசா, மூசா மீது அனுப்பப்பட்ட அல்லது மூசா மீது இறங்கின நாமூசுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய மலக்கு தான் இவர் ஜிப்ரீல். அதனால் சொன்னாங்க, நான் நீங்கள் நபியாக அனுப்பப்படும் காலத்தில் என்னது ஆரம்ப காலத்தில் வஹி இறங்கிச்சு, ஆனால் நுபுவத்தை பிரகடனப்படுத்தும்படி மக்களுக்கு தாவத் கொடுக்கும்படி சொல்லப்படலை. சொன்னாங்க, நீங்கள் நபித்துவத்தை பிரகடனப்படுத்தப்படும் பொழுது நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். லைத்தனி அக்குன் ஹையன் ஹீன யுஹ்ரிஜுக கௌமுக, உங்களோட சமுதாயம் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியாக்கும் பொழுது நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு என்னால் முழுமையான உதவி செய்வேன் என்று சொன்னாங்க. அப்போ மக்கா விட்டு வெளியாக்கப்படுவீங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவ முஹ்ரிஜியஹும், இவங்க என்ன வெளியாக்குவாங்களா? எனக்கு இன்றைக்கு சாதிக் அமீன் என்று கண்ணியமான பேரை கொடுத்துருக்குறாங்க, என்னை கண்ணியப்படுத்துகிறாங்க, தலைமைத்துவம் எல்லாத்துக்கும் முற்படுத்துகிறாங்க, என்னுடைய ஆலோசனைகளை கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன இவங்க தன்னுடைய ஊரை விட்டு வெளியாக்குவாங்களான்னு ரசூல் ஆச்சரியமாக கேட்டாங்க. வரக்கா இப்னு நௌஃபல் சொன்னார், நிச்சயமாக உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மாதிரி செய்தி எடுத்துக்கொண்டு வந்தாங்களோ, மாலம் லம் யஅதி ரஜுலுன் கத்து பிமா ஜஅத பிஹி இல்லா ஊதிய, உங்களை மாதிரி இந்த மாதிரி நுபுவத்துடைய விஷயத்தை யார் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அவர் நோவினை செய்யப்பட்டார் என்று சொன்னார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இவ்வாறு நடக்கும். நீங்கள் அன்றைக்கு நுபுவத்தை பிரகடனப்படுத்த தினத்தில் நான் உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு முழுமையான முறையில் உதவி செய்வேன் என்று சொன்னார். ஆனால் கொஞ்சம் நாட்கள் அவர் வஃபாத் ஆகிட்டார். அதனால் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அடுத்து இந்த சூரா இந்த ஆயத்துக்கு இறங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் நாட்கள் வஹி நின்று இருந்துச்சு. அதுக்கு பிறகு திரும்ப வஹி இறங்க தொடங்கிச்சுது. சூரா முஸம்மிலிருந்து திரும்ப ஆயத்துக்கள் எல்லாம் இறக்கினான். அப்போ முதலாவது குர்ஆனில் இறக்கப்பட்ட ஆயத்துக்கள் இந்த 5 ஆயத்துக்கள் தான். இது இந்த உம்மத்துக்கு அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய பொறுத்து நிறைய முதல் ரஹ்மத், குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ் செய்த நியாமத். இதில் அல்லாஹு தஆலா மனித வர்க்கத்தை சிறிய சதைக்கட்டிலிருந்து இரத்தக்கட்டிலிருந்து அல்லாஹு தஆலா படைத்ததை அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்து அல்லாஹு தஆலா முதலாவது வேறு விஷயங்களை சொல்லாமல் மனிதனை கண்ணியப்படுத்தும் முகமாக இல்மை மூலமாக தன்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், நபியை நீங்கள் ஓதுங்க, உன் ரப்பு சங்கையானவன். ஏன்னா மனித வர்க்கத்துக்கு மலக்குமார்களை விட கண்ணியம் கொடுக்கப்பட்டது இந்த இல்மின் மூலமாக, அறிவின் மூலமாகத்தான். எனவே அல்லாஹு தஆலா அதை சொல்கிறான், நீங்கள் ஓதுங்க, படிங்க என்று அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குமார்களை விட உயர்வுபடுத்தினால் அந்த இல்மின் மூலமாகத்தான். அல்லாஹு தஆலா சூரா பக்கரா ஏற்கனவே தஃசீரில் பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அல்லாஹு தஆலா படித்து கொடுத்துட்டு மலக்குமார்களுக்கு முன் வச்சு கேட்டபொழுது அவங்களுக்கு அது தெரியாமல் இருந்துச்சு. ஹைர், அப்போ அல்லாஹு தஆலா இல்மின் மூலமாக மனித வர்க்கத்தை உயர்வுபடுத்தியிருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் ஓதுங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு அறியாததை அல்லமல் இன்சான மா லம் யஅலம், அறியாததெல்லாம் அல்லாஹ் படித்து தருகின்றான். இல்ம் இருக்க 3 வகையாக இருக்குது. ஒன்று ஸஹனி, சிந்தனையில் இருக்கக்கூடிய இல்ம், அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறிவு. இன்னொன்று லஃப்வி, நாவினால் மொழியிறது, அந்த விஷயத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய தன்மை. நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் உள்ளத்தில் இருக்குது, ஆனால் சொல்லிக்கொள்றதுக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க. பயான் செய்யவோ மக்களுக்கு முன்னாடி பேச போனால் அவங்களுக்கு பேச முடியாது, ஆனால் நிறைய அறிவு இருக்குது அவங்கள்ட்ட. இன்னொருத்த ரஸ்மி, இன்னொரு வகையான எழுத்து மூலமாக அவங்க நிறைய எழுதுவாங்க, ஆனால் அவங்களுக்கு பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு முடியாது. பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்கும் எழுத முடியாது. இது இல்முல 3 வகைகள். எனவே எல்லாத்துல இந்த 3ஐயும் இந்த ஆயத்துக்களை சுட்டி காட்டுகிறான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், இக்ரானா நீங்கள் ஓதுங்க, சொல்லுங்க, பேசுங்கன்னு அர்த்தம். அல்லது அல்லம பில் கலம், அவன் எழுத்து மூலமாக உங்களுக்கு படித்து கொடுத்தேன், பேனா மூலமாக படித்து தந்திருக்கிறான். அப்போ எழுத்து மூலமாக ஒரு இல்ம். அல்லமல் இன்சான மா லம் யஅலம், அடுத்த அல்லாஹ் சொல்லான், மனிதனை அறியாத இல்மையை எல்லாம் படித்து கொடுக்கின்றான். அது அவன் சிந்தனையில் இருக்கக்கூடிய இல்முகள் நிறைய இருக்குது, அல்லாஹ் தஆலா அவருக்கு அறியாத படித்து கொடுக்குறான். அதனால தான் ஹதீஸில் வருது, மன் அமில பிமா அலிம
தான் அறிந்த இல்மின் பிரகாரம் யார் அமல் செய்கின்றாரோ வரஸஹுல்லாஹு இல்ம மாலம் யஅலம், அவர் அறியாத விஷயத்தெல்லாம் அல்லாஹு தஆலா அவருக்கு படித்து கொடுப்பான். இதை இல்முல அல்லாஹு தஆலா இல்மின் பிரகாரம் அமல் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா இல்மை விசாலப்படுத்துகிறான். கல்லா இன்னல் இன்சான லா யத்கா. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதனுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டும் கூட மனிதன் எல்லை மீறுகின்றான், அவனுக்கு கொடுத்த எல்லை மீறி பெருமை அடிக்கின்றான். இதுவும் பொதுவாக எப்போ நடக்கிறன்னு சொன்னால் அர்ரஆஹுஸ்தக்னா, அவனுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, காசு பணம் பெருகும் பொழுது, அறிவு கூடும் பொழுது அவன் தன்னை தேவையற்றவனாக நினைக்கின்றான். தனக்கு போதும் என்ற மனப்பான்மை வரும்பொழுது பெருமை அடிக்கின்றான், எல்லை மீறுகின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன இலா ரப்பிக்க ருஜா, ஆனால் நீ உன் ரப்பிடத்தின் பக்கம் மீட்டப்படுவாய், திரும்பி வருவாய். நீ சேர்த்த பொருளை எவ்வாறு சேர்த்தாய், சம்பாதிச்சாய், எவ்வாறு செலவழிச்சாய் என்பதை விசாரிக்கப்படுவாய். இன்ன இலா ரப்பிக்க ருஜா, அந்த விஷயத்தை நீ மறந்துடாதே. நீ உன் ரப்பின் பக்கம் திருப்பப்படுவாய். நீ எவ்வளோ பெருமை அடித்தாலும் எவ்வளோ பொருளை சேகரித்தாலும் நீ திரும்ப எல்லா இடத்துல வந்தாக வேண்டும், அதுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதனால் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபலமான ஹதீஸ் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். மன்ஹூமான் இலா இஷ்பஆன், 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க பேராசை உள்ளவர்கள், ஒரு நாள் அவங்களுடைய வயிறு நிரம்பாது. தாலிபே இல்ம், ஒன்று இல்மை படிக்கிறவங்க போதும் என்று கருத மாட்டாங்க, மௌத் வரைக்கும் படித்து கொண்டே இருப்பார்கள். தாலிபு துன்யா, உலகத்தை தேடக்கூடியவர்கள், இவர்களும் ஒரு நாளும் போதுமாய்க்கொள்ள மாட்டாங்க, எவ்வளோதான் இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த ஹதீஸ்க்கு விரிவுரையாக ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இல்முடையவர்கள் இதே மாதிரி துன்யாவுடையவர்கள், இவங்க 2 பேரும் ஒரு நாளும் வயிறு நிரம்ப மாட்டாங்க, அதே நேரத்தில் 2 பேரும் சமனாக மாட்டார்கள். இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் வானம் பூமிக்கும் இடையே மாதிரி. அவங்க உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க. இல்முள்ளவர் இருக்கிறாரே, இல்மை தேடுறவர், அவர் ஃபயஸ்தாது ரிலா ரஹ்மான், ரஹ்மானுடைய ரிலா திருப்பொருத்தத்தில் அதிகரித்து கொண்டே போவார். சாஹிப் துன்யா, உலகத்தை தேடுற வருகிறாரே, இவர் தொகையான்ல அல்லாஹ்க்கு மாறு செய்கிறதில்லை, மார்க்க விஷயத்தில் எல்லை மீறுவதில்லை, அவர் முன்னேறிக்கொண்டே போவார் என்று சொல்லிட்டு ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கள் ஓதி காட்டினாங்க. இன்னல் இன்சான லா யத்கா அர்ரஆஹுஸ்தக்னா. இது துன்யாவுடைய காரியத்தில் எல்லை மீறுறவங்க. அடுத்து சாஹிபுல் இல்ம், இல்முடையவர்களை பற்றி இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹுடைய அடியார்களில் அல்லாஹை பயப்படக்கூடியவர்கள், மார்க்க அறிஞர்கள், இல்மை தேடக்கூடியவர்கள், இல்மை படித்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லணும், ராய்த்தல்லது என்ஹா, இது அபூஜஹல் சம்பந்தமாக சில விஷயங்கள் சொல்கின்றான். நீங்கள் அந்த அவனை பார்க்கவில்லையா? என்ஹா அபுதன் இதா சொல்லா, ஒரு அடியான் தொழும் பொழுது, அதாவது ரசூலுல்லாஹ் தொழும் பொழுது அவன் தடுக்க பார்க்கின்றான். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பள்ளிவாசலில் காபத்துல்லாஹ்ல தொழக்கூடான்னு தடுத்தான். அப்போ அல்லாஹு தஆலா முதல்ல அவனுக்கு அழகான விதத்தில் அல்லாஹு தஆலா அவனுக்கு உபதேசம் செய்கின்றான். அராய்த்தல்லது என்ஹா அபுதன் இதா சொல்லா அராய்த்த இன்கான் அல் ஹுதா, என்ன இந்த மனிதர், நீ யாரை நீ தடுக்கின்றாய் தொழ வேண்டாண்டு, இவர் சீரான பாதையில் நேரான பாதையில் இருந்தாலும் நீ தடுக்கப் போகின்றாய். அவ்வமர பித்தக்வா, அல்லது அவர் பேசக்கூடிய செயலும் நல்லா இருக்குது, மோசமான காரியம் ஒன்று செய்யலை, நீ எதுக்கு தடுக்கின்றாய்? அல்லது அவருடைய பேச்சை பாரு, அவ்வமர பித்தக்வா, தக்வாவுடைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், மக்கள் எல்லாம் பயந்து வாழும்படி, எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி இப்படியான பேச்சுக்கள் தானே பேசுகிறாரு, அதை ஏன் நீ தடுக்கின்றாய்? அலம் யா அலம் பியன் அல்லாஹ் யாரா, இப்போ அல்லாஹுத்தஆலா கொஞ்சம் எச்சரிக்கை செய்கின்றான். நீ பார்க்கலையா, இந்த தடுக்கின்றாய், உனக்கு தெரியாத, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நீ என்னென்னலாம் செய்கிறாய், என்ன பேசுகிறாய் என்பதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்குள்ள எச்சரிக்கை நான் இப்போதை விடுக்கின்றேன். நீ இதை விட்டு தவிர்ந்து கொள். கல்லா ல இல்லம் தன்தஹி, நீ இந்த மாதிரி காரியங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் லனஸ்வஅம் பின் நாசியா, உன்னுடைய முன்னேற்றி ரோமங்களை பிடித்து நரகத்தில் நாங்கள் இழுத்து தள்ளுவோம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, இது எப்படியான முன்னேற்றி ரோமண்டா? பொய்ப்பிக்கக்கூடிய, பொய் சொல்லக்கூடிய, தவறிழைக்கக்கூடிய, பேச்சிலையும் பொய், செயலையும் தவறு, அப்படியான உன்னுடைய முன்னேற்ற ரோமங்களை பிடித்து நாங்கள் நரகத்தில் தள்ளுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யது உனாதியா, நீ உன்னுடைய கூட்டத்தை சேரு பார்ப்போம், உன்னுடைய கூட்டத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கேளு, சேர்த்துக்கு உனக்கு உதவியாக. சனது உஸ்ஸபானியா, நாங்கள் எங்களுடைய மலக்குமார்களை நாங்கள் அழைப்போம், நரகத்துக்கு பொறுப்பான மலக்குமார்களை நாங்கள் அழைப்போம். இப்போ யார் வெத்திரண்டு பார்ப்போம். புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அபூ ஜஹல் சொன்னான், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காபத்துல்லாஹ்க்கு பக்கத்தில் தொழுவதாக நான் கண்டால் அவருடைய கழுத்தை என்னுடைய காலால் நான் மிதிப்பேன். அவர் முகத்தை கீழே வச்சு கொண்டு சுஜூது செய்கிறாரா, நான் அவருடைய முகத்தை மண்ணில் நான் அரைப்பேன், உரைய வைப்பேன்னு சொன்னான். காலால் மிதித்து முகத்தை மண்ணோட மண்ணாக்குவேன்.
இப்படி சொல்லிட்டு அவன் வந்தான். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இன் ஃபஅல லா ஹதத்துல் மலாயிகா, இவன் இப்படி செய்ய வந்தால் மலக்குமார் அவனை பிடிச்சி கொள்வாங்க, அவனை தண்டிப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னாடி தொழுது கொண்டிருந்தாங்க. அபூ ஜஹல் அதால் வந்தான். அவன் கேட்டான், ஏ முஹம்மது அல்ல மன்ஹக் அன்ஹாதா, ஏ முஹம்மது அவனுக்கு இவ்வாறு இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் தானே, இங்கெல்லாம் வந்து தொழக்கூடாண்டே, தொழுகைக்காண்டி கட்டப்பட்ட இடத்துல அவன் தொழுகையை தடுத்தான், உன்னை நான் தடுத்திருக்கிறேன் தானே கேட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனுக்கு ஏசினாங்க, அவனுக்கு எதிராக எச்சரிக்கை செய்தாங்க. இதை கேட்டு அவன் கேட்டான், என் முஹம்மது நீங்களே ஏற்கனவே பலகீனமாக இருக்கீங்க, பேயிஷையின் துஹஜுது, நீ எதை வச்சு என்ன எச்சரிக்கை செய்ய, உனக்கு என்ன அப்படி சக்தி இருக்கு, உனக்கு என்ன பவர் இருக்குதுண்டி. அவன் சொன்னான், அல்லாமே சத்தியமாக அபூ ஜஹல் சொன்னான், இன்னில உக்ஸ்ரு ஹாதல் வாதி நாதியன், இந்த பெரிய பள்ளத்தாக்கு நிரம்ப என்னுடைய படையை நான் கொண்டு நிறுத்துவேன் உனக்கு எதிராண்டே. அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கினான், பள்ளியது நாதியா, நீ என்ன உன்னோட படையை கூட்டிட்டு வா, சனது ஜபானியா, நாங்கள் எங்களோட படையை எடுத்துகிட்டு வரோம். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவன் தன்னுடைய படையை கொண்டு வந்திருந்தால் மலக்குமார்கள் ஒவ்வொருத்தனா தூக்கி கழுத்தை உடைச்சி முறித்து அழிச்சிருப்பாங்க. அவன் அப்படி செய்யவும் இல்லை, அதனால் தப்பித்து கொண்டான். அப்போ அபூ ஜஹல் இது மாதிரி பல சந்தர்ப்பத்தில் நடந்து கொண்டான். ஒரு தடவை அப்படி சொல்லிட்டு ரசூலா கிட்ட வந்தான், ரசூலா மிரிக்கிறதுக்காக வேண்டி. ரசூலா தொழுது கொண்டிருக்கிறாங்க. வந்தவன் திடீர்னு பின்னுக்கு இப்படி கையால் இப்படி தடுத்துக்கொண்டு, முகத்தை தடுத்துக்கொண்டு பின்னுக்கு ஆகினான். அப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு எனக்கு மாலக்கு உனக்கு என்ன பிடிச்சிட்டு, ஏன் இப்படி பின்னுக்கு ஆகிறாய்? நான் சொன்னேன், இன்ன பைனி வபைனஹு ஹந்தக்கம் இன்னார், எனக்கும் அவருக்கு நடுவில் பெரிய ஒரு நெருப்பு குழி ஒன்று இருக்குது, பயங்கரமான காட்சியில் நான் பார்க்குறேன், இறக்கையுடையவர்கள் இருக்கிறதை பார்க்கின்றேன், நான் மட்டும் முன்னுக்கு போனால் என்ன அழிச்சிடுவாங்கன்னு சொல்லி பின்னுக்கு ஆகினேன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் தனா மின்னி லஹ்தஃபத்ஹுல் மலாயிகா உதுவன், அவன் எனக்கு முன்னாடி என்னை கிட்ட வந்திருந்தான்னு சொன்னால் மலக்குகள் அவனுடைய ஒவ்வொரு உறுப்பாக கலட்டி வீசியிருப்பாங்கன்னு சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், எனக்கு பிறகு ஆயத்துக்கள் இந்த கல்லா இன்னல் இன்சான லயத்கா, கடைசி வரைக்கும் ஆயத்துக்கள் அல்ல இறக்கி அபூ ஜஹல் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதில் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொன்னான், கல்லா லா துதேஹு, நபியை நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் இவன் சொல்ல பேச்சை கேட்காதீங்க, நீங்கள் அவனுக்கு வழிபட தேவை, இவன் தடுக்கின்றான், நான் தொலைவானம் காபத்துல்லாக்கு வந்து என்னை வணங்க வானாண்டு, நீங்கள் பயப்பட வானம், அவனுக்கு வழிபடாதீங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன், உங்களுக்கு நான் உதவி செய்வேன். வஸ்ஜுத் வக்தரிப், நீங்கள் சுஜூது செஞ்சு கொண்டிருங்க, எனக்காண்டி நெருக்கமான அமல்கள் செஞ்சு கொண்டிருங்க என்று சொன்னாங்க. ஹதீஸில் வருது, வஸ்ஜுத் வக்தரிப், சுஜூது செய்யுங்க, எனக்கு நெருக்க தடைங்கண்டா, அடியான் அல்லாஹ்க்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, சுஜூதில் இருக்கக்கூடிய நேரம். சுஜூதில் அடியான் அல்லாஹ்க்கு மிக நெருக்கமாகிறான். அதனால் சொன்னாங்க, ஃபக்ஸிரு துவா, சுஜூதில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவாக்கள் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் அல்லாஹுக்கு நெருக்கம் அடைந்திருக்கக்கூடிய நேரம் அது, அந்த துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த ஆயத்துக்கள் சொல்லப்பட்ட விஷயம் நம்பி அல்லாஹ் முழுமையாக வழிபடக்கூடிய மக்களாக ஆக்கிரல்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு